கடல் கரையில் ஒரு பண்டில் ஒன்று கிடச்சிருக்குங்க. ஆனால் இது என்னன்னே தெரில. இங்கே பிரித்து பார்க்கலாம். இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுதா? ஏதோ மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சொத்தவடை பீச்சில் இருக்கோங்க. இருங்க நான் காட்டுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுதுங்க. 5:10க்கு வெயிலெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நல்லா காற்று அடிக்குது. அந்த பக்கம் பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இன்றைக்கி நியூ இயருங்க, அதனால் லீவ் விட்ருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்து பீச் ஓரமாக வந்துட்டாங்க. நாகர்கோவிலில் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மாலு பார்க் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாருக்குமே வந்து பீச்சு தான். பீச்சில் உட்காந்து மைண்டும் ஃப்ரீயாகிட்டு இருக்கும். அப்படியே டைம் போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 மீட்டர் நம்ம உள்ளே போகலாங்க. உள்ளே வந்து நம்ம வந்து நடந்தே போகலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கரையில் இருந்து கிட்ட வரைக்கும் வந்துட்டு பாருங்கள். இதுதான் டாப்பு. தண்ணி இப்போ இங்கே வரைக்கும் வந்துருச்சு. முன்னாலாம் நம்ம வந்து இங்கே வரைக்கும் நம்ம போகலாம். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்காது. ஆனால் இப்போ வந்து ஜனவரி டிசம்பர் மாதம்னால தண்ணி மேலே வரைக்கும் வருதான்னு தெரிலங்க. ஏன்னா தண்ணி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் வருது. நாகர்கோவிலேருந்து இந்த பீச்சை வந்து வெறும் 14 கிலோமீட்டர் தான். ஆனால் பொதுவாகவே எல்லோரும் இங்கே வந்துட்டு எல்லாருமே கன்னியாகுமரி பீச்சுக்கு தான் போவாங்க. அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லோரும் இந்த பீச்சுக்கு வரலாம். வெறும் 14 கிலோமீட்டர் தான். வெறும் ½ அன் ஹவரில் இங்கே வந்துடலாங்க. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸுங்க. பார்த்தீங்களா, பின்னாடி பப்ளிக்ஸ் யாருமே இல்லை. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் காரு பைக்கில் வந்தீங்கன்னா அதுக்கு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் கூட பிளேஸ் இருக்குது. பார்க்கிங்கு ஃபீஸ் கட்டுற மாதிரிலாம் இல்லைங்க. உங்கள் இஷ்டத்துக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் உங்கள் காரை வந்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு நல்ல இடமாட்டிருக்கு. அதே மாதிரி பக்கத்துலேயும் டீ கடை, பஜ்ஜி கடை, அப்புறம் மீன் கடை கூட இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கலாம். ரேட்டும் பெருசாக ஒன்றும் அதிகமாக இல்லை, கம்மியாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், கடலில் இருந்து சிப்பி பறக்க போகிறேன்னு போனாங்க. அங்கேருந்து இந்த சின்னதாக சங்கு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சின்னதாக சிப்பி மாதிரி இருக்குங்க. அதை வந்து உயிரோடு தூக்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் இப்படி உயிரோடு பார்க்குறது. பாருங்களேன், எத்தனை வாட்டி பீச்சுக்கு வந்தாலும் இந்த பழக்கத்தை மட்டும் விடவே மாட்டுறாங்க. கடல் கரையில் உள்ள மண்ணில் இந்த மாதிரி குட்டி குட்டி சிப்பி சங்கெலாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. கடல் கரையில் ஒரு பேக்கெட்டு மாதிரி ஒன்று கிடக்குதுங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? என்ன பார்த்தீங்களா, ஒரு பாக்கெட் கிடக்கு. உள்ள கேக்கு மாதிரி தாங்க இருக்குது. எல்லாமே பீஸ் பீஸாக இருக்குது. ஒருவேளை இப்போ கிறிஸ்மஸ் மாதனால ப்ளம் கேக்கு வாங்கிட்டு யாரோ அப்படி போட்டுட்டு போயிட்டாங்களா மண்ணில். பார்க்க நல்லா சாஃப்டாக தான் தெரியுது. இருங்க நம்ம வந்து இதை பிரித்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. உள்ள என்னன்னு பாரு, என்னோட ஷீட் மாதிரி இருக்கு. ஐயோ, சீட்டு சீட்டு சீட்டு. ஏங்க, நான் கூட ஏதோ ப்ளம் கேக்குன்னு தாங்க பிரித்து பார்த்தோம். பார்த்தீங்களா, உள்ள ப்ளம் கேக் இல்லை. முன்னாடிலாம் பழைய ஊறுகாய் பாக்கெட்டில் ஒரு இலை இருக்கும்ல, அந்த அதே மாதிரி தாங்க இந்த இலையும் இருக்குது. இலையை காய வச்சு இந்த மாதிரி பண்டில் பண்டிலாக கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இது எதுக்கு தான் இப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. கடலில் வந்திருக்கு, இந்த பக்கம் வந்து ஒதுங்கி கிடக்கு. இருங்க நான் ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். ஏங்க, ஸ்மெல் பண்ணி பார்த்தா எந்த ஸ்மெல்லுமே தெரிலங்க. நம்மளுக்கு மூக்கு தான் சரியில்லை போல். என்னன்னே தெரில. நம்ம போட்டுட்டு போகலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:20ங்க. 6:20க்கு மேலே போலீஸ்காரங்களாம் நம்மளை வந்து பீச்சில் இருந்து கொஞ்சம் மேலே போக சொல்கிறாங்க. ஏன்னா டைம் ஆக தண்ணியோட ஃபாஸ்ட்டாக ரொம்ப வந்து அதிகமாகிட்டே போகும். அதனால் இது நம்மளுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. பீச்சில் இருந்து மேலே வந்தாச்சு. பார்த்தீங்களா, மேலே வந்து லைட்டெல்லாம் போட்டிருக்கு. சூப்பராக இருக்குங்க. கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே எந்த விதமான டிராஃபிக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த பக்கம் ஸ்ரீ பாலமுருகன்னு ஒரு கோவில் இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி நின்றுட்டுருக்குன்னு. இன்றைக்கி நியூ இயர்னால எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு வழியாக பீச்சிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க. பைக்கில் போனால் 10-15 நிமிஷத்தில் வந்து போயிடலாம். நம்ம இன்றைக்கி காரில் வந்தனால எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகும். நான் சொன்னேன்ல, பீச்சு பக்கத்தில் வந்து டீ கடை, பஜ்ஜி கடை, எல்லாம் போண்டா எல்லாமே இருக்குன்னு. அது இந்த கடை தாங்க. நான் கீழே ரொம்ப கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அந்த கடை இருக்குது. அந்த கடையில் நல்ல சேல்ஸ் ஆகும் போல். ஏன்னா இந்த இடத்துல இருக்க ஒரே ஒரு கடை இது மட்டும்தான். அதனால் நல்ல சேல்ஸ் இந்த கடையில். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்திருக்காங்கன்னு. எல்லோரும் நம்மளே மாதிரி தான். எட்ரா வண்டியான்னு சாடினா இந்த பீச்சுக்கு வந்துட்டாங்க எல்லோரும்.
மாத்துறேன். ஆஃப் பண்ணு போதும். நம்ம இப்போ போயிட்டு இருக்க இடம் வந்து சங்குத்துறை பீச்சுங்க. இதுவும் கொஞ்சம் ஃபேமஸான இடம் தான். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. சொத்தோட பீச்சில் இருந்து இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு வெறும் 5 நிமிஷம் தாங்க. அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பீச்சில் தாங்க ஒரு சங்கு இருக்கும். அந்த சங்கு இருக்கிறனால தான் இந்த பீச்சுக்கு பேர் வந்து சங்குத்துறைன்னு பேர் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா 2 பக்கமும் வண்டிங்க நின்றுட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு அவ்வளோ டிராஃபிக்கு. மற்ற நாள்லலாம் இவ்வளோ டிராஃபிக் இருக்காது. இன்றைக்கி நியூ இயர்னால இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதுலேயும் 4-5 வேன்லாம் நிற்குது. எப்படியும் வெளியூரில் இருந்துலாம் டூருக்கு வந்திருப்பாங்க போல் நியூ இயரை கொண்டாடுறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டில் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. 2 பக்கமும் கடைகள் இருக்குது, பெரிய ஹோட்டல் இருக்குது. நம்ம போன பீச்சை வரைக்கும் இந்த சங்குதுறை பீச் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பீச் தாங்க இந்த பக்கம். அதனால தான் இவ்வளோ கூட்டம். அதே மாதிரி லைட்டு கடை இதெல்லாம் ரொம்ப இருக்குது. எல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் தாங்க. ஜாலியாக நியூ இயருக்கு வந்து ஃபேமிலியாக வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படி எல்லோரும் ஜாலியாக நிம்மதியாக வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹிந்தி பையா இங்கே ஒருத்தர் வந்து பானிபூரி விற்றுட்ருக்காருங்க. நம்மளுக்கு இப்போ பானிபூரி சாப்பிடணும் போல் தோணுது. ஆனால் என்னென்னா வண்டியை தாங்க எங்கே விடணும்னு தெரில. பைக்கில் வந்தால் டக்குன்னு நிப்பாட்டி இறங்கி சாப்பிட்றலாம். இப்போ இந்த காரை கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடத்த பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எங்கேயா விட்டுக்கிட்டால் அப்புறம் டிராஃபிக் ஆகிரும். சரி வேண்டாங்க, நம்ம வேறு எங்கேயா சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இன்றைக்கி நியூ இயர்னால் ரோட்டில் 2 பக்கமும் சீரியல் லைட்டாக தொங்க விட்டுருக்காங்க. ஏதோ திருவிழா மாதிரி இருக்குங்க நியூ இயர் இங்கே. இது நியூ இயருக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இது வந்து நம்ம கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் ஒரு 10 நாள் கிட்ட இந்த ரோட்டில் இப்படி தாங்க லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கவே செமையாட்டிருக்கு. இது பக்கத்தில் ஏதோ ஒரு சர்ச்சு இருக்குதுங்க. ஏன்னா சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஆமாங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் இருந்தாங்க லைட்டு போட்டு விட்டுருக்காங்க. சர்ச்சு டெக்கரேஷன்லாம் செமையாக வேறு லெவலில் இருக்குது. டெக்கரேஷனை பார்த்தீங்களா, எவ்வளோ லைட்டு, மரம் ஃபுல்லாட்டு லைட்டு தாங்க தொங்க விட்டுருக்காங்க. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி தாங்க டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே கன்னியாகுமரி மாவட்டம் வந்து இந்த மாதிரி லைட்டில் அப்படி மின்னிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷமாவது எல்லாேருக்கும் நல்லா போகணும்னு நினைக்கிறேங்க. நல்லா போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.